بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் இன்று ஷமாஇலு திர்மிதி என்ற கிரந்தத்தின் 25வது ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வீட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் இந்த ஹதீஸின் அரபு வார்த்தைகளை பார்த்துவிட்டு ஹதீஸின் பக்கம் கவனம் செலுத்துவோம். وبالسند المتصل مني إلى حافل حديث رسول الله صلى الله عليه وآله وسلم الإمام أبي عيسى محمد بن عيسى ثور الترمذي رحمه الله قال: وبه قال حدثنا الحناد بن السري قال أخبرنا عبد الرحمن بن أبي الزناد عن هشام بن عروة عن أبيه عن عائشة رضي الله عنها قالت: كنت أغتسل أنا ورسول الله صلى الله عليه وآله وسلم من إناء واحد وكان له شعر فوق الجمة ودون البفرة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் செல்ல புதல்வி ஆவார்கள். ஹிஜ்ரத்துக்கு 8 ஆண்டுகளுக்கு முன் மக்காவில் பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கன்னி பெண்ணாக இவர்களை மாத்திரம்தான் மணமுடித்து கொண்டிருந்தார்கள். இவர்களின் அறிவு உடைய விடயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய இரா வணக்கங்களை பற்றி இவர்களுடைய ரிவாயாத்துக்களின் மூலமாகத்தான் நாம் ஹதீஸுகளில் கண்டு கொண்டிருக்கிறோம். அறிவியல் சிறந்து விளங்கிய இவர்கள் 1000க்கும் அதிகமான ஹதீஸுக்களை அறிவித்துள்ளார்கள். இவர்கள் அல் முக்ஸிரூன ஃபிர் ரிவாயா, 1000க்கு மேற்பட்ட ஹதீஸுக்களை மனனமிட்ட ராவிமார்களுக்கு அல் முக்ஸிரூன் என்று சொல்வார்கள். அந்த 1000க்கு மேற்பட்ட ஹதீஸுக்களை அறிவித்த சஹாபாக்களில் இவர்களும் ஒருவராக இருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நானும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் இருந்து தண்ணீரை அள்ளி குடித்தோம். அவர்களின் தலைமுடி தோலுக்கு மேல் காதின் சோனைகளுக்கு கீழ் பிடரியின் நடுப்பகுதி வரை இருந்தது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒன்றாக குளித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் தலைமுடி தோலுக்கு மேல் காது சோனைக்கு கீழ் பிடரியின் நடுப்பகுதி வரை இருந்தது என அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜா, அபூ தாவூத், முஸ்னத் அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டு உள்ளது. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.